என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க நண்பர்கள், நல்ல பழகி இருந்த நண்பர்கள், ஒரு காலத்துல இணைப்பிரியாது இருந்த அந்த நண்பர்கள் கூட நம்ம குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நம்மை விட்டு போய்விட்டு இருக்கலாம். அந்த இளையகுமார் பாருங்க, கையில காசு பணம் இருக்கிறவரை அவனை சுத்தி சுத்தி வந்தாங்க. ஆனா அவன் கூட எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டாங்க? அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அது போல நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்துல நம்ம கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அரவணைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அழகிய சொல்லுவோமா? யாரும் இல்ல சொல்லி இப்போ ஒரு பாட்டு பாடணும்ல, பாட்டு பாடுங்க. யாரும் இல்லை, ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் பரதேசிகள் அல்ல. பரதேசிகள் என்னது? ஃபாரின் கண்ட்ரி போனவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபாரினர். என்னது அப்படின்னா? ஃபாரினர்னா என்ன? குடி இல்லாதவன், குடியிருப்பு இல்லாதவன். ஆனா நீங்களும் நானும் குடியிருப்பு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ரேஷன் கார்டுல இருக்குதோ இல்லையோ, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. பரலோக வாசிகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில திருமண அழைப்புதல் லெட்டர் கொடுக்குறாங்கல்ல, நோட்டீஸ், அதுல என்ன சொல்லுவாங்க? சில நேரத்துல பாருங்க, இதுதான் பத்திரிகை, இதுல இரு வீட்டார் அழைப்புன்னு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்டாரு நாங்கள்லாம் உங்களை அழைக்கிறோம். இது போல ஏசப்பாட குடும்பத்துல நம்மளை என்ன செஞ்சாரு? அவருடைய சொந்த பிள்ளைகளை, சொந்தக்காரங்க என்ன செஞ்சாரு? நம்ம சொல்லுவோம், எங்க சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்க, எங்க சொந்தக்காரங்க என்ன காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க, எங்க சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம ஏசப்பாட குடும்பத்துல நம்ம சேர்த்துட்டாரு. எங்க நம்ம போனாலும் நம்ம சொந்தக்காரங்க தான். அல்லேலூயா. தூத்துக்குடியில போன உடனே கொண்டு போய் என்ன சபையில ஒரு சர்ச்சில் வச்சு ரெஸ்ட் எடுங்க, குளிங்க, தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு எல்லாம் கொடுத்து டயர்டா வந்து படுங்க. அவர் அந்த உப்பளத்தெல்லாம் சுத்தி காட்டி எங்க போனாலும் யாருனே தெரியாது. அங்க ஒரு பாஸ் வர, பைசோன்னு அவர் பேரு, அவர் வந்துட்டு வாங்க கூடுவாஞ்சேரி, எனக்கு பாஸ் தெரியும், எல்லாம் அப்படியே ஒரு டக்குன்னு என்ன செஞ்சாங்க, ஒரு குடும்பமா எங்க போனாலும் எங்களுக்கு என்னது, அங்க ஒரு சர்ச்சுக்கு போன, அங்க எதிரில் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச மவுண்ட்ல இருந்து ஊழியம் செய்யற ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. போய் பார்த்து அவங்களோட பேசிட்டு எங்க போனாலும் நமக்கு சொந்தக்காரங்க தான். அல்லேலூயா. டெல்லிக்கு போனா கூட இன்னைக்கு நான் போனாலும் வாங்க தங்குன்னு சொல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. காஷ்மீருக்கு போனாலும் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போனாலும் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம பிளைட் டிக்கெட் போட்டு என்ன செய்யணும்? போய்ங்க. உலகம் எல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால முதலாவது தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துறாரு. அர்த்தம் என்ன? நம்ம தனிமையை மாத்துறாரு, நமக்கு ஒரு தெய்வீகமான குடும்பத்தை கட்டுவாரு, நமக்கு ஒரு எழுத்தின்படி நல்ல ஒரு வீடை கட்டி தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல நாங்க இது மாதிரி வந்து வாங்கி இந்த இடத்துல ஒரு ஊழியம் தொடங்கணும்னு நினைச்சு கூட நாங்க பார்க்கவே இல்லை. கர்த்தர் எங்களுக்காக காரியங்களை செய்தார். ஆனா கொரோனா காலத்துல 3 வருஷம் உட்காந்து ஜெபம் பண்ணோம். எங்கேயும் ஊழியத்துக்கு போல, ஆன்லைன் ஊழியம் தான். பேஸ்புக்ல மட்டும் மெசேஜ் போட்டுனே இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணார். உங்க காலத்தையும் கூட காசே கையில் இல்லாம இருக்கலாம், ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும் நம்ம விசுவாசிக்கணும். நல்ல சொல்லுவோமா? சந்தியா சிஸ்டருக்கு ஆண்டவர் சீக்கிரத்துல என்ன செய்ய போறாரு? இந்த ஏரியால ஒரு வீடை கட்டி தருவார். தனிமையானது வீடு வாசல் அவர் சொல்லிட்டாருன்னா அந்த லெட்டருக்கு மாற்றமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அது எவ்வளவு தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் அவைகளை நிர்மூலமாக்கி கர்த்தர் நமக்கு ஜெயித்து தர வல்லவராய் இருக்கிறார். நாம் பரதேசிகள் அல்ல, ஒரே நகரத்தாராய் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். நாம் தனிமையானவர் அல்ல. நமக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த குடும்பம் சிதைக்கப்பட்டு இருக்கலாம், சிதறடிக்கிறவன் வந்து கலக்கி இருக்கலாம், அதையும் கட்டி எழுப்பி தெய்வீக குடும்பத்தில் அங்கத்தில் அவர்களையும் மாட்டி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இயேசு வல்லவர். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே செய்வோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பி அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது அதே வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 68ஆம் சங்கீதத்தை எடுத்து அதை வச்சுக்கங்க. அடிக்கடி நான் அதை படிக்க சொல்வேன். 68 வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. மனிதரால் உடைக்க முடியாத கட்டுகள் இருக்கும். பாவம் என்கிற கட்டினால நம்ம குடும்பம் கட்டப்பட்டிருக்கலாம்.
பயம் என்கிற கட்டினால கட்டப்பட்டிருக்கலாம், கசப்பு என்கிற கட்டினால கட்டப்பட்டிருக்கலாம், அடிமைதனம் குடிப்பழக்கத்தினால பலவித தீய பழக்கத்தினால சிகரெட்டுக்கு, புகையிலைக்கு, வெத்தலைக்கு, பாக்குக்கு இதெல்லாம் பிசாசின் காரி கட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த பொடி காரியங்கள் எல்லாம் மறைமுகமா சிலர் போட்டு வந்துட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பழக்கத்திலும் கூட கர்த்தர் என்ன செய்யறாரு? விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு சொல்லுமா, குற்ற உணர்வினால் கடந்த நாட்களில் என் வாழ்க்கை அப்படி ஒரு பாவம் வந்துச்சு, பிசாசு குற்றப்படுத்தி இருப்பா, இன்னைக்கு கர்த்தர் கட்டுணர்வை விடுதலையாக்குறார். இந்த காலவேளை இந்த ஆராதனை வந்த உங்களுடைய வாழ்க்கையில அடிமை பழக்கங்கள், குற்ற உணர்வுகள், மனித ஆவிகள் ஆத்மாவை சரீரத்தை சிறைபிடித்து ஆவில சமாதானம் இல்லாம எதையோ சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கலாம், பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இந்த காலவேளையில ஆண்டவர் போராடுகிற எல்லா கட்டுகளை அறுத்து ஒரு சுதந்திரம் நிறைந்த, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இயேசு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா! இயேசுவின் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நம்முடைய கட்டிலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கட்டப்பட்ட நிலவரத்தோடு கூட நம்ம வர வர ஆராதிக்க கூடாது. ஏதாவது தீய காரியம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில நிர்மலமாவதாக ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன நாள்? சுதந்திர என்னது? சுதந்திரம். சுதந்திரம் என்ன? விடுதலை, ஃப்ரீடம். ஹல்லேலூயா! அந்த கொண்டாடும், உலகம் கொண்டாடும். ஆனா உண்மையான விடுதலைய இயேசுதான் ஒரு மனுஷனுக்கு தர முடியும். ஹல்லேலூயா! அதனாலதான் ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து நமக்கு என்னது? உபவாச ஜெபம். அதுல சிறைப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலவரத்திலிருந்து விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இயேசு அங்கே விடுதலை தருகிறார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், இரு நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், விடுதலையாக்கவும். பாருங்க, விடுதலை 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 விடுதலைன்னு சொல்லி இதுக்காக தான் இயேசு வந்தாரு சொல்லி அந்த ஏசப்பாவே அந்த வசனத்தை வாசிச்சு, இந்த ஏசாயால இப்படி எழுதப்பட்டிருக்குதுப்பா, இதுக்குதான்ப்பா நான் வந்தேன். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை என்ன செய்யறாரு? வாசிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுத்தின்படியே சங்கிலி இல்லாம நம்ம கையில் கட்டு இல்லாம இருக்கலாம். ஆன்மீகத்துல அப்படி ஆவியை பிசாசு கட்டி வச்சிருப்பா, நம்ம ஆத்மாவை கட்டி வச்சிருப்பா, நம்ம சரீரத்துல வியாதி பலவீனத்தினால கட்டி வச்சிருப்பா. எனவேதான் யோவான் 8:36 வாசிக்கிறோம், குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா! இந்த கால வேளையில ஆண்டவர் விடுவிக்கிறவராக, எல்லா சத்துருவையும் நிர்மலமாக்குறவராக இந்த கால வேளையில் நம்ம மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோவான் 8:36 வாசிங்க. குமாரன் விடுதலை ஆக்கினார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். விடுதலை எழுத்தின்படி சங்கிலி இருக்காது, ஆனா பொருளாதாரத்துல கட்டிடுவோம். பொருளாதாரத்தை என்ன செய்வான்? ஏதோ நன்மை வரணும், ஒரு காசு வர வேண்டியது இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்க என்ன செய்யணும்? நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு ஜெபங்க வர வேண்டிய காசுல என்ன தெரியல தடைப்படுது. பிசாசு அங்க ஒரு கட்டை என்ன செஞ்சிருவா? சம்பாதிக்க போவோம், சம்பாதிக்க முடியாது, பணம் கையில என்ன செய்யாது? தங்க அதெல்லாம் பொத்தலான்னு போய் செலவாகினே இருக்கும். 4 காசு சம்பாதிச்சு ஏதாவது ஒரு பொருளை வாங்கலாம், ஏதாவது ஒன்று பார்த்தா பிசாசு என்ன செய்வான்? அங்கதான் கை வைப்பான். இந்த வாரத்துல கர்த்தர் உங்களோட கூட தீர்க்கதரிசனமா பேசுகிறார். அந்த வறுமைங்கிற கட்டுகள், ஒரு பொருளை வாங்கணும், ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏதோ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், ஏதோ ஒரு வீட்டுக்கு வண்டி வாங்கணும், ஏதாவது நான் தடைகள் வருதா? அந்த தடைகளை உடைக்கிறார். ஒரு புதிய பொருள் இந்த மாசத்துல நீங்க வாங்க போறீங்க. ஒரு அழகிய சொல்லுவோமா? ஹல்லேலூயா! ஒரு வீடு கட்ட தேவையான பணங்களை கத்த தரப்போகிறார். அது மட்டும் இல்ல, எழுத்தின்படி இருக்கிற அந்த பொருளாதார கட்டுகள் மட்டும் விடுதலை மட்டும் இல்ல, பயத்திலிருந்து விடுதலை, கசப்பிலிருந்து விடுதலை, பல அடிமையிலிருந்து, குற்ற உணர்வு, மற்றவனை மன்னிக்க முடியாத தன்மையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா! அவர் விடுதலை தர வந்திருக்கிறார். இயேசு வந்ததின் நோக்கம் இதுதான். கட்டுகள் நம்மால விடுவித்துக் கொள்ள முடியாதது என்பதை அறிந்துதான் தேவன் மனிதனாய் இந்த பூமியில இறங்கி வந்தார். பேதுரு சிறையில வச்சுட்டாங்க, ஜெயில வச்சுட்டாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பேதுரு கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க?
ஜெயில வச்சுட்டாங்க. அந்த ஜெயில பேதுருவை கட்டுகள் அறுக்க முடியாத கட்டுகளை அறுத்து ஆண்டவர் அங்க விடுதலை கொடுக்கிறார். தன்னால விடுதலை காக்க முடியாது, சங்கிலியில போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அவர் வெளியே வர முடியும், அவர் பெரிய ஊழியக்காரர் தான். ஆனா இப்ப என்ன இருக்கு, கையில கட்டு இருக்குது. இதே போல பிசாசு நம்ம தெய்வ பிள்ளைகள் தான். நம்மள கூட வெளியில வர முடியாம சில காரியத்துல, சில மன அழுத்தத்துல, சில மன்னிக்க முடியாத கசப்புல நம்மளை கட்டி வச்சிருப்பான். கர்த்தர் தெய்வீக பிரசன்னத்தினால அவர் மனிதனால கொடுக்க முடியாத விடுதலையை இந்த காலை வேளையில் தரப்போகிற கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சமாதானமே இல்லைங்க, எப்போதும் அழுகுங்க, எப்போதும் கண்ணீருங்க, அதெல்லாம் ஏசப்பா மாத்த போகிறார். தெய்வீக பிரசன்னம் நமக்கு விடுதலை தரப்போகிறது. மனித முயற்சினால் அறுக்க முடியாத கட்டுகளை அவர் அறுத்து போட்டு புதிய வாழ்க்கைக்குள் நம்மை வழிநடத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார், தனிமைகளை மாற்றி குடும்பத்தை கட்டுகிறார். இரண்டாவது, அவர் என்ன செய்யற, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறார். நம்ம கேட்ப செய்தியில என்ன சொன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இரண்டாவது என்ன செய்யறார், ஏசப்பா கட்டுகள் இருந்து விடுதலை தரார். பயமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பொருளாதாரத்துல வறுமையா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், எல்லா கட்டிலும் முறித்து கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அதே சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மூணாவது ஒரு பாயிண்ட் வாசிங்க. அதே 68ஆம் சங்கீதம் முதல்ல இருந்து வாசிங்க, 6ஆம் வசனம். தனிமையானவருக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி விடுதலையாக்குறார். இந்த இடத்துல இந்த வசனம் எபிரேய மொழியில் என்னன்னா, விடுவித்து ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என்ன செய்யறாரா, விடுவித்து எதுல நடத்துறாரா, ஆசீர்வாதத்துக்குள், செழிப்புக்குள், நன்மையிலிருந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நடத்த போகிறார். ஆகஸ்ட் மாசத்துல ஆண்டவர் செழிப்புக்குள்ளாய் நடத்த போகிறார். ஒரு நோக்கம் உள்ள, ஒரு சமாதானம் உள்ள, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை தரப்போறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கினார், நமக்கு தெரியும். விடுதலையாக்கிட்டு வனாந்தரத்திலே வச்சுட்டாரா? இல்ல, கானானை நோக்கி அவங்களை நடத்தினார். நான் ஒரு புஸ்தகம் எழுதி முடிச்சிட்டேன், அச்சிடுறதுக்குள்ள வழி இல்ல, அதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கானானில் எப்படி போனாங்க வனாந்தரத்துல அப்படின்றத எழுதி இருக்கிறேன். அன்று சித்தமானால் நமக்கு இந்த வருஷத்துல எப்படியாவது அந்த வெளியிட கத்த நமக்கு உதவிகளை செய்யணும். ஹல்லேலூயா. கானானுக்குள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் அவர்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். இதுதான் பிரதானமான நோக்கம். எனவேதான் எரேமியா 29:11 வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நம்மை விடுதலையாக்குறார், நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறார், செழிப்புள்ளாய் நம்ம இந்த மாசத்துல வழி நடத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. செழிப்புள்ளாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்த போகிறார். இஸ்ரவேலை விடுதலையாக்கி அப்படி கானான்ல விட்டுட்டு போங்கடா தப்பிச்சு போங்க எகிப்தில இருந்து இல்ல, அங்க கானான்ல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் வழிவாசலை உண்டு பண்ணி மோசே மூலமா நடத்துகிறார். பரலோக கானானிலே நம்மை சேர்க்க போகிறார். இந்த பூமியிலேயும் கானானை போல பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மளை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. வறண்ட, வறட்சி அப்படின்னா கடினத்தன்மை அப்படின்னா என்னது? ஆவிக்குரிய வறட்சியில நம்மை பிசாசு நடத்த பாப்பா, ஜெபிக்க விட மாட்டா, பைபிள் வாசிக்க விட மாட்டா, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தருவார் தொடர்ந்து. ஆனா வறட்சி பிசாசு கொண்டு வருவான். அதனால இருதய கடினங்கள், கடினத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எதுக்கு இடம் கொடுக்க கூடாது? எதிர்க்கிற அனுபவம், போராகு தேவ பிரசன்னத்தை எதிர்த்தான் நம்ம இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ஆசீர்வாதம் குறைஞ்சினே போ. எங்கடா ஆசீர்வாதம் குறையுது? ஏன்னு பார்த்தா இருதய கடினங்கள். ஆண்டவர் சொல்ற நேரத்துல எழுப்பி ஜெபிக்கிறது இல்ல, ஆண்டவர் சொல்ற நேரத்துல வேதங்களை வாசிக்கிறது இல்ல. அப்படின்னா அந்த திராட்சை செடியாகிய இயேசுவில இணைந்திருக்காதவர்களாய் நாம் மாறுவோம். பிரிந்த கிளைகளாய் காய்ந்து போவோம், வறண்டு போவோம். எனவே கடின தன்மைகள் வரும் பொழுது இயேசுவிலிருந்து நம்மளை பிசாசு என்ன செஞ்சிருவான்? இயேசுவிலிருந்து பிரிச்சிடுவான். அதனால படிப்படியாக ஆசீர்வாதம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்துருவோம். இங்க கவனிங்க, படிப்படியா நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். அதனால இருதய கடினத்துக்கு இடம் கொடுத்தா ஆண்டவர் தர ஆசீர்வாதம் இழந்துருவோம். நம்ம ஆராய்ச்சி பார்த்து நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். மனக கடுத்து நம்ம இருக்கக்கூடாது. வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லா